உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா சில விஷயங்களை பார்த்து கொண்டே வருகிறோம். நட்சத்திர பலாபலன்கள். இந்த மாசம் எனக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க, யாருக்கும் தெரியாம நான் மட்டும் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் மனதிற்கு மிகவும் பிடித்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகிறது, கிரகங்கள் எப்படிலாம் இயக்க போகுது. மனசுக்கு பிடிச்ச மகராசி தான். திருவோணமாக இருந்தாலும் பிடிக்கும், அவிட்டமாக இருந்தாலும் பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும். உடனே அதுக்கு சண்டைக்கு வந்து கமெண்ட்லாம் எழுதக்கூடாது. ஓகே, உடனே நீங்கள் திருவோண நட்சத்திரமான்னு கேட்டு கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. நம்மளாம் யாதும் ஊரே யாவரும் தான், எல்லாம் நம்ம கிட்ட தான். ஓகே ஃபைன். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, வேற லெவல் மாஸ் கட்ட போறீங்க. புது பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க போறீங்க, வெற்றிகரமாக இருக்க போகுது. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, தன்னம்பிக்கை, தைரியம். நீ வந்தாதான் நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுவோம்னு ஒரு 4 பேர் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சு தலைமைத்துவத்தை கொடுக்க போகிறார்கள். இது வரைக்கும் எதுக்கெல்லாம் நீங்க அழுதிங்களோ, எதுக்கெல்லாம் கண்ணீர் விட்டீங்களோ, யாருமே என்னை மதிக்கல, என் பேச்சு எடுபடலன்னு சொல்லி எப்படிலாம் தவிச்சிங்களோ, அதெல்லாம் அப்படியே அறவே மாதிரி ஐ எம் டூ பிஸி, எனக்கு நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட இருந்து ரிப்ளை வரப்போகுது. ஃபோன்ல பேசி யாராவது நம்ம கிட்ட பேச மாட்டானான்னு யோசிச்சுட்டு இருந்த நேரம்லாம் மாறி உங்ககிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு நீங்க ஓட போறீங்க. அப்பா 7ஆம் பார்வை, குருவோட பார்வை, சான்ஸே இல்லை. எதிராளியை தம்சம் பண்ண போறீங்க. அது காலபுருஷனோட 4ஆம் வீட்டுல உட்காந்து உங்களுக்கு 7ஆம் பார்வையா பாக்குறாருன்ற போது 4ஆம் இடமே பெயர் புகழை கொடுக்கக்கூடிய சந்திரன் தாங்க அதுக்கு காரணமே. பெயர் புகழ் காசெல்லாம் வரணும், சந்திரன் தான், வேற யாரும் இல்லை. வருமானம் அதிகரிக்க போகிறது. திருவோண நட்சத்திரக்காரர்கள் நீங்க என்ன பாதத்துல வேணா இருந்துட்டு போங்க, எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாசம் 30ஆம் தேதி முடியறதுக்குள்ள கண்டிப்பா போன மாசத்தோட இந்த மாசம் ஒரு 3 மடங்கு உங்களுக்கு வருமானம் சத்தியமாக கூடியிருக்கும். இந்த அளவுக்கு நான் அடிச்சு சொல்றேன்னா அந்த அளவுக்கு பிளான்ட் உங்களை இயக்க போகுது. சூப்பரா இருக்குங்க. வேற லெவல் மாஸ் காட்ட போறீங்க. இன்னுமே தான் உங்க காலம் ஆரம்பம். 7 வருஷமா அமைதியா இருந்தீங்கல்ல, இப்பதான் அப்படி சிங்கம் எந்திரிச்சு வந்து நிக்க ஆரம்பிச்சிருக்கு. செம்மையா மாஸ் கட்ட போறீங்க. சூப்பரா இருக்கு. சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கண்ணெல்லாம் அப்படியே விரியுது எனக்கு. ஸோ திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. எஸ்பெஷலி 20ஆம் தேதிக்கு அப்புறம் வாவ், சான்ஸே இல்லை. ஏன்னா தனுசுல இருந்தா சந்திரன் அப்படியே பொசிஷன் ஆரம்பிச்சிருப்பாரு. அடுத்து அப்படியே குருவோட சேர்ந்து சந்திரன் அமரக்கூடிய அந்த தன்மையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது கஜகேசரி யோகம் உருவாகும். குரு சந்திரன் சேர்ந்தாதான் கஜகேசரி யோகம். கஜகேசரன் யானை மேல அம்பாள் உட்காந்து போனா எவ்வளோ செழிப்போட, யானை மேல யார் போவா? லட்சுமி தான் போவாள்ல. எவ்வளோ செழிப்பான ஒரு அமைப்பு இருக்கும். அந்த செழிப்பான அமைப்போட உங்களை கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் சேர்ந்து வாழ வைக்க போறார். நட்சத்திரநாதன் குருவோட சேர்ந்து இணையக்கூடிய அந்த காலம்லாம் பொன்னான காலகட்டம். திரும்ப அப்படியே கீழே இறங்கி வந்தா அங்க அஸ்த நட்சத்திரம் இருக்கும். அந்த ஏரியாவே நம்ம ஏரியா தான். ஸோ 17ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம காட்டில் மழை தான், கிங்கு தான். புதிய தொழிலை ஆரம்பித்து வெற்றி காண போகிறீர்கள். அதற்கான பக்குவங்க நிறைய மனிதர்களை புரிஞ்சிருந்தீங்க. இப்ப அந்த மனிதர்கள் மூலமாக சில ஆதாயங்களை மேற்கொள்ள போகிறீர்கள். குலதெய்வத்துடைய ஆசி வேற லெவல்ல இருக்கு. சான்ஸே இல்லை. இது வரைக்கும் 2ஆம் இடத்துக்கு குரு பார்வையா இருந்துச்சு, வீட்டுல ஒரு மாதிரி இருந்தது. இப்ப நம்ம தலைக்கு மேலேயே குரு பார்வை. 10ஆவதுக்கு இந்த பக்கம் 11ஆம் இடத்திற்கு குரு பார்வை. லாபஸ்தானத்துல குரு இருக்கும்போது வேற என்ன வேணும்? குழந்தைகள் மூலமாக லாபம், செய்துள்ள தொழில்கள் மூலமாக கமிஷன் ஏஜென்ட்ஸ் யாரெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்களோ சக்சஸ். யாரெல்லாம் கமிஷன் இல்லாம ஒரு விஷயம் பண்றீங்களோ, ரியல் எஸ்டேட் பண்றீங்களோ, இல்லை ஒரு பொருளை வாங்கி விற்று நீங்க கமிஷன் எடுத்துக்கிறீங்களோ, கமிஷன் தொழிலில் ஈடுபடக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க, 10 மடங்கு லாபம் அதிகரிக்க போகிறது. அது எந்த வகை கமிஷன் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. நீங்க ஒரு பொருளை வாங்கி நீங்க ஒரு மீடியேட்டரா இருந்து நீங்க சப்ளை பண்ணக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கு சில விஷயங்களை சொல்லி நீங்க ஒரு ஆற்றுப்படுத்தக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, தாறுமாறு தர்பாதான். கெட்டவையெல்லாம் உங்களை விட்டு ஓட போகுது. தயவு செஞ்சு ஒன்னே ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. யாராவது உங்ககிட்ட பேச மாட்டேன் டூ விட்டாங்கன்னா சந்தோஷம் சாமின்னு கையெடுத்து கும்பிட்டுருங்க. ஏன்னா நல்ல காலம் வரும்போது தான் கெட்டதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுவா போகுமா. அதனால திருவோண நட்சத்திரக்காரர்களே, யாரெல்லாம் உங்கள்கிட்ட பேச மாட்டேன்னு உங்களை வந்து ஒரு மாதிரி மென்டலி டார்ச்சர் பண்ணானு இந்த திருவோணம் ஈஸியா இறங்கிடும். ஆனா மனசுல அப்படி நான்லாம் யாராவது என்ன வசிக்க முடியாதுன்ற மாதிரி தான் உட்காந்துருக்கானா, கொஞ்சோண்டு ஒன்ன மாதிரி உண்டான்னு சொன்னா ஐயோ அவன் ரொம்ப நல்லவன்ருவாங்க. அந்த மாதிரி உங்களை வந்து யாரெல்லாம் கேவலப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் வந்து உங்களை வந்து பின்னாடி இருந்து முதுகுல குத்துனாங்களோ உங்களுக்கு தெரியாது. மேல இருக்கான்ல அவனுக்கு தெரியும். மீனாட்சிக்கு நல்லா தெரியும். இந்த தடவை என்ன பண்ணுவான், அவங்க எல்லாம் அப்படியே உங்களை விட்டு நகர்த்தி 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 உங்களை புடம் போட்ட தங்கமாய் மாற்றுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த தடவை பிரபஞ்சம் செய்ய காத்திருக்கிறது. ஏன்னா இவ்வளவு சொல்றேன்னா, எப்பயுமே நடுநாயகமான நட்சத்திரத்திற்கு கனம் அதிகம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
இந்த தடவை குருவோட பார்வை நடுநாயகமான இந்த நட்சத்திரத்துல 7ஆம் 3 மாசம்தான். இந்த 3 மாசம்ன்றது 2026 வரத்துக்கு படத்துக்கான ட்ரீசர் தான். இந்த நேரத்தில் நீங்க கரெக்டா ஒரு வித்து போட்டீங்கன்னா 2026 அது மரமா வந்து அந்த ஃப்ரூட்டை நீங்க சாப்பிட்டு வாழ்க்கை இப்படியே சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். இந்த இடத்துல தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அங்க சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால நம்ம கனவுகளை நோக்கி ஓட வேண்டிய காலகட்டமா இருக்கு. வெட்டி கதை பேச வேண்டிய நேரம் இல்லை, நம்ம கிட்ட டைம் இல்லை. ஓகே, நான் ரொம்ப பிஸின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நீ பெரிய ஆள் சொன்னா ஆமாப்பா நான் பெரிய ஆளுப்பான்னு சொல்லிட்டு போயிடுங்க. அவங்களுக்கு அந்த எக்ஸ்பிளேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. ஏன்னா உங்களை மேனிப்புலேட் பண்றதுக்குன்னே மனுஷங்க வருவாங்க, நடந்தே தீரும். இங்க செவ்வாய் புதன் காம்பினேஷன் உங்களை போட்டு மென்டலி ப்ரெஷர் பண்றதுக்கு ரெடியா இருக்கு பிளானட். அதெல்லாம் விட்டு அப்படி ஓரம் கட்டிக்கிட்டு வாங்க, நம்ம வேலையை பார்க்கணும். நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு. அசிங்கப்பட்ட இடத்துல எந்திரிச்சு நிக்கணும், அவமானப்பட்ட இடத்துல வந்து நம்ம 4 பேருக்கு போய் ஆறுதல் சொல்லணும். பணம் அப்படின்ற இடத்துல இது வரைக்கும் இருந்த தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. அதனால யார் என்ன பேசுறாலும் காதுல கேட்காதீங்க, மைண்டுக்கு கொண்டு போகாதீங்க. இது மட்டும் தான் இந்த மாசம் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸாக இருக்க போகுது. படிக்கிற திருவோண நட்சத்திரக்காரங்க சூப்பரா படிக்க போறீங்க. எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு இந்த சயின்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் வேற லெவலில் இயங்க போகுது. அதெல்லாம் நல்ல மார்க் எடுக்க போறீங்க. ஓகே, சமூக அறிவியல் வரலாறு படிக்க போறீங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நீங்க லா படிக்கிறீங்க, இல்ல நீங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, இல்ல மெடிசன் படிக்கிறீங்க, இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, இல்ல உங்க குழந்தைங்க அந்த மாதிரி படிக்கிற குழந்தைங்க வச்சுட்டு இருக்கீங்கன்னா சூப்பரான மார்க் எடுக்க போறாங்க. நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது. ஓகே, நீங்க 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் இருந்தாங்கன்னா பழைய XYZ பேசும், கவனமா இருந்துக்கோங்க. போனது போனதாவே இருக்கட்டும், நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட்டிங். ஓகே, இருந்தாலும் பிரிந்தவர்கள் கூடக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அப்படின்றனால 7ஆம் இடம் வலுக்கிறது, கவனமா இருந்துக்குங்க. ஓகே, 2ஆம் இடத்துல ராகு அப்படிதான் இருக்காரு, அதையும் மனசுல வச்சுக்கணும். இந்த வயது ஒருத்தவருக்கு தசாபுதியை பொறுத்து நான் சொல்றேன். 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு, இது வரைக்கும் குருவோட பார்வையில இருந்தாரு. அதனால ராகு சமத்து பிள்ளையா இருந்தாரு. இப்ப தனிக்காட்டு ராஜாவா ராகு இருக்கும்போது எது பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியை ராகு உருவாக்குவார். நீங்க உருவாக்க மாட்டீங்க, நீங்க நல்லவங்க தான், ராகு உருவாக்குவார். அப்ப என்ன பண்ணுவாரு, இந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பம், 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வருமானம், 2ஆம் இடம் சொல்லக்கூடிய நேத்திரம், வாய், எல்லாத்திலும் இந்த ராகுவோட ஆளுமை. அப்போ வந்து ஒரு மாதிரி அகம்பாவமான பேச்சை உண்டாக்கி விட்டுருவாரு. அதுல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க போதும். நீங்க 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களா இருந்தா மேல் சொன்ன அத்தனை விஷயம் கட்கா பேஸ் பண்ணி உங்களுக்கு தான் சொல்லுவாங்கல்ல, த கிரவுண்ட் இஸ் யுவர்ஸ், என்ன வேணா அடிச்சுக்கோங்க. நீங்க கிரிக்கெட் விளையாடுவீங்களோ, ஃபுட்பால் ஆடுவீங்களோ, நீங்க ஹாக்கி ஆடுவீங்களா, உங்க இஷ்டம் தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுக்கான களம் கிடைத்திருக்கிறது. காரிய வெற்றி அடைவதற்கான நேரம் வந்து விட்டது. கனவுகளில் மட்டும் உட்காந்துருக்காதீங்க, நம்மளுக்கு வேலை நிறைய இருக்கு, அவ்வளவுதான். நான் இன்டெரக்டா சொல்றேன், நீங்க டைரக்டா புரிஞ்சுட்டு ரெடி ஆயிடுங்க. நீங்க 60 வயது தாண்டியே இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் ஹெல்த்தில் மட்டும் கவனம் தேவை. பேசுகிற வார்த்தையில் கவனம் தேவை. தயவு செஞ்சு பேசுற வார்த்தையில ரொம்ப கவனமா இருங்க. எனக்கு 60 வயசு ஆச்சு, நான் சொல்றது தான் கரெக்டு, நான் வந்து அம்மா, நான் வந்து அப்பான்னு சொல்லி சும்மா ஏதாவது சொன்னீங்கன்னா கூட பிள்ளைங்க லைட்டா அப்படி ஒரு மாதிரி கோவம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2ஆம் இடத்துல ராகு அந்த வேலையை பார்ப்பார். அதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு சில பேருக்கு கண் ஆப்ரேஷனை உண்டி பண்றது, கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கிரியேட் பண்றது, பல்லு புடுங்க வைக்கிறது, இல்லை ரூட் கேனல் பண்ண வைக்கிறது, கேப் போட வைக்கிறது, பல்ல வந்து ஃபில் பண்ண வைக்கிறது, அதே மாதிரி வாயில சில புண்களை வர வைக்கிறது, அதுக்காக ஒரு மருத்துவரை போய் பார்க்க வைக்கிறது, அதுக்காக சில செலவுகளை பண்ண வைக்கிறது. இது வரைக்கும் நல்லா இருந்த பிள்ளை நான் திரும்ப அப்படியே இது மாதிரி போடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டு சம்மந்தப்பட்டு ஏதோ பல் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு வரதுக்கான வாய்ப்பே அது கொடுக்கும். கண்ணு பல்லு ரெண்டுமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும் திருவோண நட்சத்திரக்காரர்கள். ஓகே, இந்த தடவை நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன வாங்குவீங்க? 27 நட்சத்திரம் யாருக்கும் சொல்ல, உங்களுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக வெள்ளி வாங்குவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. வாங்கினா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா வாங்குவீங்க. என்னதான் வெள்ளி விலை 150 200 போனா கூட இந்த தடவை வெள்ளி வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பு திருவோண நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக உண்டு. வெள்ளி கடைக்கு போறது, கடையில போய் வெள்ளியை பார்க்கறதுல சும்மாவாது இருந்தேன், நான் திடீர்னு யாரோ ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்னு போயிட்டேன்ற மாதிரி ஜுவல்லரி கடையோட இந்த தடவை கனெக்ட் ஆகுது. எதுக்கு வெள்ளின்னு சொல்லிட்டு பெரிய மனசா சொல்லலாம், தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்பு எல்லாம் கூட இருக்கிறது. மேபி உங்களோட நேட்டரல் ஹாரோஸ்கோப் நல்லா இருக்குன்ற பட்சத்துல கண்டிப்பாக நகை சேருவதற்கான வாய்ப்பு, நகை வாங்குவதற்கான வாய்ப்பு, வெள்ளி வாங்குவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு கண்டிப்பாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. இன்னும் ரொம்ப நல்லா இருந்தா யாராவது வெள்ளி உங்களுக்கு தானம் கொடுக்கறது, வெள்ளி உங்களுக்கு கொடுக்கறதுன்ற மாதிரி கூட இந்த தடவை அமைப்புகள் உருவாகலாம். ஸோ அந்த தடவை வெள்ளி கடையெல்லாம் பார்க்கறதுக்கான அமைப்பு, தங்க கடையெல்லாம் பார்க்கறதுக்கான அமைப்பெல்லாம் வர காத்திருக்கிறது. ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்? லட்சுமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுலேயும் இந்த தானி லட்சுமி இருப்பாள்ல, அவளை வழிபாடு பண்ணுங்க இந்த தடவை. அஷ்டலட்சுமி வழிபாடே சூப்பர். முடிஞ்சா அவங்க வீட்டு பக்கத்துல கூடிய அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்ல அஷ்டலட்சுமி படத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணுங்க. இல்ல வெள்ளிக்கிழமை விளக்கேற்றும் போது கல்கண்டு போட்டு அஷ்டலட்சுமி துதியை போட்டு ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு வர 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 சூப்பரா இருக்கும். இந்த மாசத்துல இருந்து ஆரம்பிச்சிருச்சு டைம், அவ்வளவுதான்.
கவலையே பட வேணாம். இது வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். 7 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப 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 சூப்பரா இருக்கக்கூடிய காலம் இனிதே மலர காத்திருக்கிறது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் முதல்